மேடை கச்சேரியில ரொம்ப நேரம் நின்னா மூட்டு வலி பயங்கரமா இருக்கு. அந்த நேரத்துல என்ன காப்பாத்துற ஒரே ஒரு ஆயில் பச்சை இலை ஆர்த்தோ ஆயில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பச்சை இலை ஆர்த்தோ ஆயில். மயில் இறகு குச்சி இருக்கு இல்லையா, அல்லது கட்டை இருக்கு இல்லையா, அந்த கட்டையில நிப்பு குரூவ் இருக்கும். அந்த குரூவ்ல மாடர்ன் தியேட்டர்ஸ் இங்கு கொடுப்பாங்க பாட்டில்ல. அதுல எழுதி 100 பக்கம் எழுதினாரு. அதை பிடிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா ஒருத்தருக்கு? எல்லா டிவிலையும் வாராய் நீ வாராய்ன்னு பாடுறீங்களே, எப்படி? இவர் கொடுத்த ஹிட்டு தான். இவர் கொடுத்த ஹிட்டு தான். ஏன் அப்படி இருக்கிற அங்க செலை வைக்கிறதுல என்ன தவறு இருக்குன்னு நான் கேட்கிறேன். எனக்கு வருத்தம் என்ன, எந்த சினிமாக்காரரும் இதுக்கு சப்போர்ட் பண்ணல. இன்னைக்கு அத்தனை திரை உலகத்து அவர் பின்னாடி நின்று இப்போ யாருமே நிக்கலங்கிறது அது ஒரு பெரிய தவறுங்க. இது சினிமா துறையில தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களாக இருந்தாலும் சரி, தென்னிந்திய வர்த்தக சபையா இருந்தாலும் சரி, இந்த விஷயத்துல அவங்க வாய் மூடி இருக்கிறது பெரிய தவறு. வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். மாடர்ன் தியேட்டர்ஸ் பிரச்சனை இப்போது பெரிய அளவில் பேசப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அதை பற்றி நன்கு அறிந்தவரும் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளரான முக்தா சீனிவாசன் அவர்களின் மகனுமான திரு முக்தா ரவி அவர்கள் அதை பற்றி நம்மிடம் பேச வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். மாடர்ன் தியேட்டர் பிரச்சனையை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க சார். எங்க ஃபாதர், எங்க பெரியப்பா மாடர்ன் தியேட்டர்ஸ்ல பெரியப்பா 1945 ஜாயின் பண்ணாரு. எங்க அப்பா 1947 ஜாயின் பண்ணாரு. ஸோ எங்களுக்கு திரையுலக குலதெய்வம்ங்கிறது மாடர்ன் தியேட்டர்ஸும் ஜூபிட்டரும். நாங்கள் அடிக்கடி லீவில் போகும்போது அந்த மாடர்ன் தியேட்டர்ஸ்க்கு போவோம், ஸ்ரீஹர்சலால் போவோம், ஏற்காடு போவோம், தியேட்டருக்குள்ளே போவோம், லேப் போவோம், எல்லா இடத்துக்கும் சுற்றி பார்க்க போவோம். இது எங்களுக்கு பொழுதுபோக்கு. ஆனால் அவங்களுக்கு அது நினைவுகள் அவங்களுக்கு. ஸோ அதை சுற்றி பார்ப்பாங்க. எப்படியும் ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை எங்கள் அத்தை சேலமில் இருந்ததுனால அந்த ஸ்டூடியோவுக்கு எனக்கு தெரிஞ்ச என் வாழ்நாளில் ஒரு 30-40 ரூபாவது போயிருப்பேன். அந்த இடத்துல அந்தரங்கம்னு படத்தில் அங்கே தான் ஷூட்டிங் நடந்ததுன்னு பண்ணினோம். அங்கே இருக்கிற வேலை செய்தவர்களாம் எங்கள் கம்பெனியில் வேலை செய்தார்கள். எல் பாலு, விஜயம் ஐயா, இந்த மாதிரி நிறைய பேர் எங்கள்கிட்ட வேலை பார்த்தாங்க அவங்க. ஸோ அதனால் எங்களுக்கு அந்த ஸ்டூடியோவோட நெருங்கிய தொடர்பு இருந்தது. இப்போ மாடர்ன் தியேட்டர்ஸ் பிரச்சனையை பற்றி சொல்ல வரேன். மாடர்ன் தியேட்டர்ஸ் டிஆர் சுந்தரத்துக்கு மொத்தம் 3 பசங்க. ஒன்று டேவிட் சுந்தரம், ராமசுந்தரம் அண்டு இன்னொரு அவங்க சிஸ்டர் ஒருத்தர், அவர் பொண்ணு ஒன்று. டேவிட் சுந்தரமும் அந்த சிஸ்டரும் அவங்க அம்மாவோட இங்கிலாந்துக்கு போயிட்டாங்க. ராமசுந்தரம் மட்டும் இங்கே இருந்தார். ஐ திங்க் 63 என்னமோ டிஆர் சுந்தரம் இறந்தார். அதுக்கப்புறம் ராமசுந்தரம் அந்த தியேட்டரை ஸ்டூடியோ அவர் தான் பார்த்துட்டார். அது இப்போ அவர் எடுத்த படங்கள் எல்லாம் நல்ல கமர்ஷியலி சக்ஸஸ். அவங்க பேட்டர்னு அதுதான் முக்தா ஃபிலிம்ஸோட பேட்டர்னும் இருக்கும். அவங்களோட ஃபாலோ பண்ணுவாங்க. என்னென்னா ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படம் மாதிரி எடுக்கிறது. ஜெய்சங்கர் தான் ஹீரோ. சிஐடி சங்கர், வல்லவனுக்கு ஒருவன், இந்த மாதிரி நிறைய படங்கள் ஜேம்ஸ் பாண்ட் டைப்ல எடுக்க வேண்டியது. பாடல்கள் சிறப்பாக அமையும். இதெல்லாம் 2வது காலகட்டத்தில், இது 2வது ராமசுந்தரம் காலகட்டத்தில் இருக்கும். ஃபைட் எல்லாம் இருக்கும். அது என்ன பண்ணும், சி சென்டர்ஸ்ன்னு அவங்க சொல்லுவோம். அங்கெல்லாம் பெரிய கலெக்ஷன்ஸ் வரும். வியாபார ரீதியாக நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய படங்கள் கண்டினியூஸாக பண்ணிட்டு இருந்தாங்க. எதிரிகள் ஜாக்கிரதை, இந்த மாதிரி படங்கள்லாம் மாடர்ன் தியேட்டர்ஸில் பிரமாதமாக பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் உடம்பு சரியில்லாத காலகட்டம் வரை 79 அல்லது 78 ராமசுந்தரம்க்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. அது வரையில் அவர் படம் எடுத்துட்டு தான் இருந்தார். ஒன்றும் இதுவாக இல்லை. ராமசுந்தரம் இறந்த உடனே அவங்க மனைவி தான் இந்த இடத்த பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பசங்க எல்லாருமே அப்ராடு போயிட்டாங்க. ஸோ இந்த அம்மா மட்டும் இங்கே இந்தியாவில் கொஞ்ச நாள் இருப்பாங்க, வெளிநாட்டுக்கு இருப்பாங்க. இப்படி தான் அவங்க லைஃப் ஸ்டைல் வச்சுருப்பாங்க. அந்த அம்மா ரொம்ப சாஃப்ட், நம்ம தயாளு அம்மாள் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். எப்படி தயாளு அம்மாள் ஜாஸ்தி பேசவே மாட்டாங்க. இப்போ நாங்கள் அவங்க வீட்டுக்கு போனான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தம்பி ஏதாவது சாப்பிட்றியா, ஒரு வாஞ்சியாக கேட்பாங்க. அப்பா மேலே பேச போவாங்க, கீழே விடாமல் சொல்லுவாங்க, தம்பிக்கு ஏதாவது கொடுத்தியா, தம்பிக்கு ஏதாவது கொடுத்தியான்னு. இப்படியே அந்த அம்மாவோட அப்ரோச் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த அம்மாவும் கிட்டத்தட்ட அவங்களோட அந்த சாயலில் தான் இந்த அம்மாவை நான் பார்க்குறேன். அதனால் எங்களுக்கு ரொம்ப இந்த குடும்பத்துக்கு மேலே எனக்கு ரொம்ப பற்று ஜாஸ்தி.
கலைஞர் குடும்பமாக இருந்தாலும் சரி, இந்த குடும்பமாக இருந்தாலும் சரி, எங்கள் முக்தார் ஃபிலிம்ஸில் எங்கள் அம்மா, என் தங்கை, இவங்க எல்லாருமே அந்த குடும்பம் மேலே ஒரு பற்று உண்டு. அது எங்கள் அப்பா வளர்த்து விட்டது. அது அதில் என்றைக்குமே மாறாது. அரசியல் சம்பந்தமாக சில கருத்து வேறுபாடுகள் எல்லாருக்கும் இருக்கும், சில இது இருக்கும். அது வேற, இது வேற. இது உறவு முறை, ஒரு ஃப்ரெண்ட்லினஸ். அந்த குடும்பத்தோட நாங்கள்லாம் சினிமா உறவு, அந்த சினிமா உறவு என்ன ஒன்றா இருந்தோம், அந்த மாதிரி இது அந்த ஒரு பழக்கம் எங்களுக்கு வந்தது. இதில் இந்த அம்மா என்ன பண்ணாங்க, யாரோ ஒருத்தர் முதியோர் இல்லமும் ஹாஸ்பிட்டலும் கட்டணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த அவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஓனர் கேமராவும் எடுத்துட்டு நான் அதை மியூசியமாக பண்ணுறேன், வாங்கினவர் மியூசியமாக பண்ணுறேன், அந்த ஆர்ச்சுக்கு அப்படியே இது ரீட்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. இவங்களுக்கும் ஒன்றும் அதை ஒரு இதுவல்ல. அதுன்னு சில காரணங்களால அவர் அந்த வேற ஒருத்தருக்கு விற்கும்படி ஆயிடுத்து. அந்த வேற ஒருத்தர் இன்னொருத்தருக்கு விற்கும்படி ஆயிடுத்து. அவர் என்ன பண்ணாரு, அந்த இடத்துல பிளாட் பண்ணினார். பிளாட் பண்ணி பண்ணாரு. அவர் இந்த வருமானு சொல்லி கூட இப்ப கிளைம் பண்றாரு, அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இந்த வர்மா குடும்பத்துக்கும் மாடர்ன் தியேட்டர்ஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது. இவங்க திருச்செங்கோடு முதலியார் சமூகம், அது செங்குந்த முதலியார் சமூகம். எனக்கு தெரிஞ்சு அவங்கள பற்றி எனக்கு தெரியல. இவங்க ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவங்க. அவங்க எல்லாரையுமே எனக்கு பழக்கம். அந்த அர்த்தநாரீஸ்வரர் கோவிலில் மெயின்டைன் பண்ணுறாங்க அவங்க சொந்தக்காரங்க நிறைய பேர். அதனால் எனக்கு அவங்களோட இருக்கிற கான்டாக்ட்ஸில் எங்களுக்கு இந்த குடும்பம் எனக்கு பழக்கம். நான் சொல்ல வந்தது, இந்த வர்மாவுக்கும் மாடர்ன் தியேட்டர்ஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் இப்போ இந்த கலைஞர் சிலை அங்கே வைக்கக்கூடாதுன்னு அவர் மறுத்து வரேன் நான். இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இவங்க இந்த மாதிரி இந்த வர்மா எடுத்ததுக்கப்புறம், அதில் அதுக்கு முன்னாடியோ தெரியல, ஒரு 2 முறை அந்த ஆர்ச்சை தகர்த்துக்கிறதுக்கு ஏற்பாடு நடந்தது. யார் அது ஏற்பாடு பண்ணது யாருன்னு தெரியல, எந்த எதுன்னு தெரியல, என்ன எதுன்னு தெரியல. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி, அது நான் இவர் வர்மா இருந்த பீரியடோ அல்லது அதுக்கு முந்தின பீரியடோ என்ன, எனக்கு அந்த டீட்டெயில் தெரியாது. ஆனால் அது தகர்க்கக்கூடிய ஒரு நிலையை வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊர்க்காரங்க, சேலத்துக்காரங்க அப்ஜெக்ட் பண்ணல, அது கைவிடப்பட்டதுன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஊர்க்காரங்க சொன்னது. அது இந்த சமயத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஏஎல்எஸ் கண்ணப்பன் இருக்காருங்க இல்லையா, ஏஎல்எஸ் ஃபிலிம்ஸ் கண்ணப்பன் இருக்கா, அவங்க டாக்டர் இன்லா ஜெயந்தி கண்ணப்பன், அப்புறம் நான், அப்புறம் விசி குகநாதன், இப்படி பல பேர், இந்த பழைய தயாரிப்பாளர்கள் வச்சுக்கலாம் நீங்க, அவங்கெல்லாம் நான் இதுன்னு. அதில் ஜெயந்தி கண்ணப்பன் முதல்ல ஒரு குரூப் ஆஃப் ஆர்டிஸ்ட் அழைச்சிட்டு போயிட்டு மாடர்ன் தியேட்டர்ஸில் வெளியில் ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த இது பண்ணாங்க. பண்ண உடனே அவங்க இது பண்ணாங்க, ஏதாவது இடிக்க போகிறாங்களோ அப்படின்ற ஒரு இதில் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. அதுக்கு அவர் இப்போ இது பண்ணாங்க. எனக்கு இந்த நியூஸ் அவருடைய குடும்பத்தார் மூலமாக எனக்கு வந்தது, இடிக்க போகிறாங்க, இல்லை இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த முன்னாடி இந்த வர்மாக்கு விற்றவங்க அந்த என்டையர் பிளாட்டு விற்று அந்த ஆர்ச்சோட கொடுத்துருக்காங்க. இவங்க அந்த ஆர்ச்சையை எப்படி அதை மெயின்டைன் பண்ண போகிறாங்கங்கிறது தெரியல, அது இடிக்க போகிறாங்களா என்னங்கிறது தெரியல. இன்ஃபேக்ட் அந்த வர்மாவோட இன்டர்வியூவில் ஒன்று பார்த்தேன், அவங்க அப்பா கிட்ட கலைஞர் சொன்னார், இந்த மாதிரி அதை ஆர்ச்சை நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாக சொன்னார். அதை நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்றாங்க. அந்த விஷயத்தில் எனக்கு சந்தோஷம்தான், அதில் தப்பே கிடையாது. ஏன்னா அந்த ஆர்ச் வேணுங்கிறது தான் எங்களோட இதுதான் மாடர்ன் தியேட்டர்ஸ் குடும்பத்தாரும் விரும்புகிறாங்க. அந்த ஆர்ச்சி இருக்கணுங்கிற விஷயந்தான் அந்த குடும்பத்தாரும் விரும்புகிறாங்க. நானும் அதே மாதிரி, ஏன்னா கலைத்துறையில் அவங்க குடும்ப சொந்தங்கிறதுனால நானும் சரி, ஸ்டாலின் ஐயாவும் சரி, பூச்சி முருகனும் சரி, எங்களோட இணைஞ்ச பல மாடர்ன் தியேட்டர்ஸ் சினிமா கலைஞர்களும் அதுதான் விரும்புகிறோம். மாடர்ன் தியேட்டர்ஸ் அவங்க சிலை வைக்கணும், டிஆர் சுந்தரத்துக்கு சிலை வைக்கணும், அவங்க அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட ஒரு விஷயம் வந்தது. ஃபேமிலி சாங்காரங்க ஃபேமிலிக்காரங்க தான் சொன்னாங்க. சொன்ன உடனே சரி நம்ம போகலாம். அப்போ நான் சொன்னேன், அவரு வைக்கலாம், கலைஞரது வைக்கலாம், கலைஞரது வைக்கலாம். காரணம் என்னன்னா, கலைஞரோட நூற்றாண்டு விழா. பூச்சி முருகன் நாங்கள் சொன்னோம், நாங்களும் சொன்னோம், அந்த குடும்பமும் சொல்லிட்டு அது வைக்கலாம். காரணம் என்னன்னா,
கலைஞரோட ஆரம்ப வளர்ச்சி வந்து அந்த ஸ்டுடியோ தான். சரி. கிட்டத்தட்ட 4 சீஃப் மினிஸ்டர் வேலை செஞ்சிருக்காங்க. கலைஞர் கருணாநிதி, திரு எம்ஜிஆர், VN ஜானகி, NT ராமராவ். இந்த வாயில் கால் வழியா தான் அவங்க சென்று இருக்காங்க. அதனால அந்த வாயில் காலை மெயின்டைன் பண்ணணும், அங்க சிலை வைக்கணுங்கிறது சொன்னது. நானும் என்னோட ஆசை இது வந்து இந்த விஷயத்துல வந்து இந்த கலைஞர் கருணாநிதியை ஒரு திமுக தலைவருங்கிறது மறந்துருங்க, ஸ்டாலினை திமுக தலைவருங்கிற மறந்துருங்க, ஒரு தனிப்பட்ட ஆளை அடிச்சுக்கோங்க. அவர் வந்து மந்திரி குமாரிக்கு எழுதினார். மந்திரி குமாரிக்கு எழுதும்போது எங்கள் அப்பா தான் அசிஸ்டண்ட்டு. உங்களுக்கு அப்போ வந்து பேனாவால் எழுதியிருப்பாருன்னு நினச்சிங்களா? எப்படி எழுதியிருப்பீங்கன்னு உங்களால் யூகிக்க முடியுமா? உங்களுக்கு பேனா தானே? பேனா இருந்ததா? பணக்காரர்கள் நீங்க ஐபோன் வச்சுக்கிற மாதிரி அந்த காலத்துல பேனா. அப்ப எப்படி எழுதினாங்க? மயில் இறகு குச்சி இருக்கு இல்லையா, அல்லது கட்டை இருக்கு இல்லையா, அந்த கட்டையில வந்து நிப்பு குரூவ் இருக்கும். அந்த குரூவ்ல வந்து மாடர்ன் தியேட்டர்ஸ் இங்கு கொடுப்பாங்க பாட்டில்ல, அதுல எழுதி 100 பக்கம் எழுதினாரு. அதை பிடிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா ஒருத்தருக்கு? யாருக்காவது தெரியுமா? அது எப்படி பிடிக்கணுங்கிறது தெரியுமா? எப்படி எழுதணும், எப்படி அது எவ்வளவு வரிகள் எழுத முடியும் தெரியுமா உங்களுக்கு? அவ்வளவு கஷ்டம். அது எழுது அவ்வளவு கஷ்டமான இது 100 பக்கம் எழுதி சாதனை படிச்சு இன்னைக்கு எல்லா டிவிலையும் வந்து வாராய் நீ வாராய்ன்னு பாடுறீங்களே, எப்படி? இவர் கொடுத்த ஹிட் தான். இவர் கொடுத்த ஹிட் தான். ஏன் அப்படி இருக்கிற அங்க வந்து சிலை வைக்கிறதுல என்ன தவறு இருக்குன்னு நான் கேட்கிறேன். ஆனா இப்ப அரசாங்கம் வந்து அது முடிவு இல்லை அப்படின்னு. அரசாங்க முடிவை விடுங்க. அரசாங்கம் வந்து முடிவை நான் வந்து ஏற்கல. அந்த விஷயத்துல ஏற்கல. அரசாங்கம் வந்து கலைஞருக்கு கருணாநிதிக்கு அங்க சிலை வைக்கலன்னு சொன்னா நான் எனக்கு தான் அவமானம். எனக்கு TR சுந்தர சிலை இருக்கணும், அங்க கலைஞர் கருணாநிதி சிலை இருக்கணும். நான் இவ்வளவு கஷ்டப்பட்ட ஒருத்தர் வாழ்க்கையை முன்னுக்கு வந்து இவ்வளவு பேருக்கு வாழ்வு கொடுத்துருக்காங்களே. அப்போ சினிமாக்காரங்க வந்து கஷ்டப்படும் போது 3 லட்சம் இது கொடுத்தாரு, அது பேர் என்ன, சன்மானம் கொடுத்தாங்களே ஒவ்வொரு படத்துக்கும். அப்ப எங்க போச்சு? எனக்கு வருத்தம் என்ன, எந்த சினிமாக்காரரும் இதுக்கு சப்போர்ட் பண்ணல. இன்னைக்கு வந்து அத்தனை திரை உலகத்து அவர் பின்னாடி நின்று இருக்கணும். இப்போ யாருமே நிக்கலங்கிறது அது ஒரு பெரிய தவறுங்க. இது வந்து சினிமா துறையில வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களா இருந்தாலும் சரி, தென்னிந்திய வர்த்தக சபையா இருந்தாலும் சரி, இந்த விஷயத்துல வந்து அவங்க வாய் மூடி இருக்கிறது வந்து பெரிய தவறு. இப்போ அந்த விஜயவர்மா என்ன சொல்லியிருக்காருனாக்கா, அது இடிக்கிறதுக்கு இந்த அரசு முயற்சி பண்ணுது அப்படின்ற. இல்ல, தப்பு. அது யார் இடிக்க முயற்சி பண்றாங்கன்னு தெரியல. அவனு சரி, பாசிபிலிட்டிஸ் தியரி பிரகாரம் வரும். இவர் எந்த நோக்கத்தோட அந்த லேண்ட் வாங்கியிருக்காரு? பிளாட் போட்டு வைக்கிறது. பிளாட் நாளைக்கு பிளாட் யாருக்கு ஓனர்ஷிப் இருக்கும்? வாங்கினவருக்கு. இவருக்கு என்ன எங்க இருக்கும்? இவர் எங்க இருப்பாரு? இவரால மெயின்டைன் பண்ண முடியுமா? இவர் ஓனர்ஷிப் இல்லாம அந்த இடத்தை இவர் மெயின்டைன் பண்ணுவாரா? இவர் ஓனர்ஷிப் இல்லாம இவர் மெயின்டைன் பண்ணுவாரா? தெரியாது. அதுக்கு பதில் இல்லை. கவர்மெண்ட் அதை எடுத்துக்கிறதுனா அது எடுத்துட்டு பராமரிக்கிறதுக்கு தான் எடுத்திருக்கிறது. அந்த இடத்த வந்து இடிக்காம கவர்மெண்ட் பராமரிக்கிறது தான் எடுத்திருக்கிறது. இவர் பேச்சை நான் கேட்கிறேன். இவர் ஓனர் கிடையாதுங்க. இப்போ இவர் வித்து தரணும், இவர் ஓனர் கிடையாது அந்த இடத்துக்கு. நீங்க உதாரணத்துக்கு ஷெல்டர்ல வாங்குறீங்களோ அல்லது நியூரியில வாங்குறீங்களோ, ஒரு இடம் வாங்குறீங்க. நியூரி வில் பி ஓனர். நியூரி பேர் இருக்கலாம், ஓனர் கிடையாது. வாங்கினவங்க தான் ஓனர். வாங்கினவங்க எப்ப வேணா எதை வேணா பண்ணலாம். ஒரு அசோசியேஷன் போட்டு இதை அடிக்கலாம். ஆனா இப்ப இது நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடம் சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதாவது ரோடுக்காக இடிப்பாங்களோ அந்த ஒரு பயம் இருக்கு. அது வந்து இல்லைங்க, அது வந்து பண்ண மாட்டாருங்க. பின்னாடி வர கவர்மெண்ட் ஏதாவது பண்ணுமா என்னங்கிறது நான் சொல்ல முடியாது. இந்த கவர்மெண்ட் பண்ணாது. நான் என்ன நினைக்கிறேனோ அதே தான் ஸ்டாலின் நினைப்பாருன்ற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏதோ தொல்பொருள் ஆராய்ச்சி அவங்ககிட்ட ஒப்படைக்க கூடாது சார்? அது அவங்க கேட்டாதுன்னா அவங்க வந்திருக்கணும். ஏன்னா 89 வருஷம் ஆச்சு அந்த ஆட்சி. அவங்க கேட்டா தானே. ஹைவே எடுத்துக்கிறாங்க. ஏன்னா இப்ப ஆஸ் இட் இஸ் இவங்க ஏதாவது இடிச்சிட போறாங்கன்னு பயத்துல ஹைவே எடுத்துக்கிறாங்க. இதுதான் அரசியல் இருக்கா சார்? இப்ப பிஜேபியை தூண்டி விடுது அப்படின்னு ஒரு சில கருத்துக்கள், அது உண்மையா? இல்ல, அரசியல் எனக்கு தெரியலைங்க. நான் தான் சொல்றேன், இதை வந்து அரசியல் கண்ணோட்டத்தோட பார்க்கவே முடியாது. இது எமோஷனல் இஷ்யூ. அது திரைத்துறை சார்ந்தவங்களுக்கு இது ஒரு எமோஷனல் இஷ்யூ. ஏன்னா எங்களோட மூதாதையர், எங்களோட குலதெய்வம் ஜூபிட்டர் அண்ட் இவங்க யாரா இருந்தாலும் அந்த வழியில தான் வந்திருப்பாங்க. இப்போ மந்திரி குமாரி தாண்டி கலைஞருக்கும் மாடர்ன் தியேட்டர்ஸ்க்கும் உறவை பத்தி சொல்லுங்க. மாடர்ன் தியேட்டர்ஸ்க்கும் அவருக்கும் உள்ள நட்பு என்னைக்குமே இருந்தது. அவர் ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பார். எங்க அப்பா வந்து சந்திக்கும் போதோ அல்லது எங்க ஆபீஸ்ல வந்து நாயர் சார் ஒருத்தர் சேது மாதவன் இருந்தாரு, அவர் வந்து ஒர்க் பண்ணாரு. எங்க பெரியப்பா இருக்கும் போதோ அவங்கெல்லாம் அந்த மாடர்ன் தியேட்டர்ஸை பத்தி ரொம்ப இதாக பேசுவாங்க. பல நகைச்சுவை சம்பவங்கள் சொல்லி சிரிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம OAK தேவர்னு ஒரு நடிகர் இருக்காரு இல்லையா, அவருக்கு
கலைஞர் வந்து ரோல் கட்டிக்கிட்டே இருப்பார். அவங்க எல்லாம் வந்து ஒரு வாக் காலம்புற மாதிரி சுற்றிட்டு வருவாங்க. சுற்றிட்டு அப்போ ஒரு ரோல் கேட்பார். ரோலில் வந்து எல்லாருக்குமே இந்த டைலாக் உள்ள ரோல் தான் ஒன்று கேட்பாங்க. சரி நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கலைஞர் எழுதி கொடுத்தாரு. எழுதி கொடுத்த உடனே அசிஸ்டன்ட் டைரக்டர் போன உடனே நீ ரொம்ப ஒல்லியாக இருக்க, அதனால் உனக்கு நீ கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் தேத்திட்டு வா, அப்போ நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே தேவர். அங்கே வந்து இப்போ அப்பா சொல்லுவாங்க, அங்கே என்டர்டெய்னர்ஸுங்கிறது 2 பேர், ஓஏகே தேவரும் ஏ கருணாநிதினு இன்னொரு காமெடி கோமாளி கருணாநிதி, அவங்க 2 பேரும். இவர் அவனை தலையில் தட்டுவார், அவன் இது பண்ணுவார், 2 பேரும் சண்டை போடுவாங்க, இதை சுற்றிக்கிட்டே ஓடிட்டு வருவாங்க. இவங்க எல்லாம் பார்த்து ரசிப்பாங்க. இவர் வந்து இந்த மாதிரி குண்டா போகணும் அப்படின்னோடனே அந்த ஏ கருணாநிதி என்ன பண்ணார், சிக்கன் மட்டன் இருக்கிற என்னென்ன நான் வெஜிடேரியன் கொடுத்து, அப்புறம் மத்தியானம் வந்து எருமத்தயிர் சாதம் சாப்பிட்டு அவரை தூங்க சொல்லி, இப்படி அந்த காலத்தில் இன்னும் ஒரு 6 மாதம் ஆகும் அந்த படத்தை ஒரு இது எடுக்கிறதுக்கு. ஸோ இவர் அந்த 3 மாதத்தில் இது பண்ணி கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்த உடனே வேப்பங்கொழுந்துன்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் கொடுத்து அது ஒரு அந்த கொடுத்தா பசி எடுக்கும் கொடுத்த ஒரு இது, அதெல்லாம் கொடுத்து பண்ணிட்டார். பண்ண உடனே அந்த டைரக்டர்கிட்ட போனோன்னா அந்த டைரக்டர் என்ன பண்ணிட்டாரு, ஏயா ஒன்று வந்து கொஞ்சம் தானே பாடி பண்ணுறேன், நீ இவ்வளோ பொதிமாட்டோட வந்துட்டேன்னா என்னையா பண்ணுறது, போய் உடம்பை இழைச்சிட்டு வா, அப்போ தான் தருவேன்னு. அவர் வந்து டேய் கருணாநிதி எங்கடா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கோமாளி கருணாநிதி அடிக்க விட்டாரு. அதுக்கப்புறம் கலைஞர் ஐயா வந்து கேட்டிருக்காரு அந்த கருணாநிதி, இப்போ என்னையா பண்ணுறாரு அப்படின்னு. இப்போ வந்து நான் வந்து அவருக்கு வரும் கொள்ளு சோறு கிடையாது, அது கிடையாது, டெய்லி அந்த 4 ரோடுன்னு இதில் இருக்கும், இந்த சேலத்தில் இருக்கும், அங்கே கிட்டத்தட்ட காலையில் ஒரு 2 மணி நேரம் ஓட வச்சிருக்கேன் அப்படின்னு. அதுக்கே கலைஞர் வந்து பாதியா கொள்ள சாப்பிட்டா இப்படியே ஊர் பக்கம் ஓட்டிட போறாரு, இப்படிலாம் அவங்க நினைவுகள்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு கலந்து இது பண்ண, ஏன்னா அவங்க எல்லாரும் ஒரே ரூம்ல இருந்தாங்க, சனிக்கிழமையா இருந்தா எண்ணெய் தேய்ச்சி கொடுக்கறதுக்கு எண்ணெய் கொடுத்தாங்க, இந்த மாதிரி ஒரே குடும்பமா வாழ்ந்தவங்க. ஸோ அந்த பாசம் இவங்க எல்லாருக்குமே ஒரு இருந்தது. அது இது இருந்தது ஒரு அவுட் ஆஃப் த வே அவங்க பேசுவாங்க எல்லாரும். அதனால வந்து அந்த மாதிரி நாங்கள் பழகினதுனால அவர் கலைஞர் வந்து அந்த குடும்பத்து மேலே அவருக்கு என்றைக்குமே ஒரு அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள், இந்த நடிகர்கள், ஓஏகே தேவர்லாம் அவங்களோட கலைஞர் படத்தில் நடிச்சிருக்காரு. அந்த மாதிரி நிறைய பேர் அவங்களுக்கு இருந்தது. ஏன் நம்ம பூச்சி முருகன் ஐயா அவரோட அப்பா வந்து சிவசூரியன், அவர் மாடர்ன் தியேட்டர்ஸ் தான், அவர் மாடர்ன் தியேட்டர்ஸ், அவரும் இங்கே படத்துலையும் நடிச்சிருக்காரு. இவங்கெல்லாம் ஒன்றா வாழ்ந்தவங்க சார், இவங்கெல்லாம் ஒன்றா வாழ்ந்தவங்க. அதனால் இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த ஒரு இது இருந்தது. இப்போ ஒரு பக்கம் அரசு வந்து அதில் கலைஞர் சிலை வைக்கவதா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூழல்ல ஒரு கலை குடும்பத்தை சேர்ந்த அப்படின்ற முறையில் உங்களுடைய வேண்டுகோள் என்ன சார் அரசுக்கு? கண்டிப்பாங்க அந்த இடத்துல வந்து டிஆர் சுந்தரம் சிலையும் இருக்கணும், கலைஞர் சிலையும் இருக்கணும். நான் ஒரு பாசிபிலிட்டி தியரி சொல்கிறேன். இந்த சேம்பர் இருக்கு இல்லையா, ஃபிலிம் சேம்பர், ஆமாம், அந்த ஃபிலிம் சேம்பரில் டிஆர் சுந்தரம் தான் வாங்கி கொடுத்தாரு இடத்த. அதுதான் இன்னைக்கு சேம்பராக இருக்கு, தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலாக இருக்கு, தெலுங்கு ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலாக இருக்கு, எல்லாமே இருக்கு. சப்போஸ் டிஆர் சுந்தரம் வாங்கி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அங்கே ஃபிலிம் சேம்பர் வந்திருக்காது. ஃபிலிம் சேம்பர் வரலைன்னா மேலே இவங்க வாடகை கொடுத்தாங்களே அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட், அது வந்திருக்காது. ஒரு சிவாஜி ராவுங்கிறது கிடைச்சிருக்காது. இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவ்வளோ பால் அபிஷேகம்லாம் பண்றீங்க இல்லையா, அதுக்கெல்லாம் எங்க ஒரு அஸ்திவாரம் டிஆர் சுந்தரம். அவருக்கு அவர் இருந்த இடத்துல ஒரு ஆர்ச் இருக்குங்கிறது வந்து வைக்கிறதுல என்ன குறைய போகுது, அது ஆர்ல விழுதுங்க, அந்தந்த இடத்துல கொடுத்து இது பண்ணிருக்கு. இப்படி நான் பல உதாரணம் சொல்லலாம். இதுதான் நான் எங்களோட வேண்டுகோள் அதுதான். நீங்க வந்து சினிமா சிலை மட்டும் இல்லை கலைஞர் சிலையும் வைக்கணும். டிஆர் சுந்தரம் சிலையும் வைக்கலாம், கலைஞர் சிலையும் வைக்கலாம். ரெண்டும் வைக்கிறதுல வந்து ரொம்ப பொருத்தமானது. இது என் வேண்டுகோள் மட்டும் இல்லை. நான் எங்க குழுல வந்து எங்க ஜெயந்தின் கண்ணப்பன் இருக்காங்க, விசி கோகநாதன் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. இவங்கெல்லாம் அதுதான் விரும்புறாங்க. இதை முன்னே இடிக்கிறதா ஒரு முயற்சி நடந்தாலும் அப்ப கலைஞர் தடுத்தாவும் கேள்விப்பட்டேன், அது உண்மையா சார்? வர்மாவே ஏன் பின்ன வந்து கலைஞர் வந்து இடிக்காத ராஜா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தான் சொல்வாரு.
இடிக்காதன்னு சொன்னாலும் அவருக்கு இடிக்காதன்னு சொல்லும்போது அது இடிக்கணுங்கிற ஒரு யாரோ ஒரு அபிப்பிராயம் இருந்தால் தானே இடிக்காதன்னு சொல்ல போகிறாங்க. இல்லைன்னா என்ன அவருக்கு கலைஞருக்கு என்ன வேண்டுதல் என்ன போகிறவர் பார்த்து அது இடிக்காதுன்னு சொல்கிறதுக்கு அந்த மாதிரி முயற்சி இருக்குங்கிறது தெரிஞ்சுதான் அவர் சொல்லியிருக்காரு. என்னுடைய வேண்டுகோள் இதுதான், ஒன்றே ஒன்று சார், இது அரசியல் நோக்கு, தயவு செஞ்சு அது அரசியலை விட்டுருங்க. அது உங்கள் பிரச்சனை. தலைவர் கலைஞருங்கிற அந்த நோக்கத்தோட பாருங்க. அவர் ஒரு கதாசிரியர், எவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்குற மனோகரவாக இருக்கட்டும், மந்திரி குமாரி ஆகட்டும், பராசக்தி ஆகட்டும், எவ்வளோ பெரிய இது பண்ணு அவர் ஆரம்பித்த ஒரு இடம். அந்த முகவரியில் அந்த முகப்புக்கு அவருக்கு கீழே அவருக்கு ஒரு சிலை வைக்கிறதுல என்ன குறைஞ்சி போகிறது? யாருக்கு என்ன நஷ்டம் வரப்போகுது? அது ரோடில் தான், அவங்க வீட்டுக்குள்ளேயே வைக்க போகிறாங்க, அவங்க ரோடில் வைக்கிறாங்க. இதுக்கு யாருக்கு என்ன தொந்தரவு வரப்போகுது? முதல்வர் அவங்க குடும்பத்தை அனுமதி கேட்டதாகவும் அவர் வீட்டில் கேட்டு சொல்லியிருக்காரு. அந்த அனுமதி அதுதான் சொல்றேன். அந்த அனுமதி அந்த நிலத்தை வைத்திருக்கிறவங்க கிட்ட கேட்டாங்க. அதை திருச்சி மாடர்ன் தியேட்டர்ஸ்க்கு காரங்களை கேட்டாங்க, துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்றது தான் தப்பு. மாடர்ன் தியேட்டர்ஸ்காரங்க இங்க யாருமே இங்க இல்லை, இவங்க கேட்குற லெவல்ல யாருமே இங்க இல்லை. இந்த பிரச்சனைக்கும் மாடர்ன் தியேட்டர்ஸ்க்கு சம்மந்தம் இல்லை. ஏன்னா மாடர்ன் தியேட்டர்ஸ் காரங்களோட பழக்கம் இருக்கிறதுனால சொல்றேன். இன்னி தேதி வரையில் அவங்களோட எனக்கு பழக்கம் இருக்கு. எனக்கு சினிமாக்காரங்கள வேண்டி கேட்குது, கமலஹாசன் அண்ணா, நம்ம அந்தரங்கம் படத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, அந்த ஸ்டூடியோவில் தான் நம்ம நீங்கள் நடிச்சிங்க, நாங்கள் தான் தயாரித்தோம், நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ரஜினி சார் நீங்கள் வாங்க, கண்டிப்பாக நீங்கள் இது பண்ணுங்க. ராமநாராயண் சன் அவர் முரளிக்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த இஷ்யூவில் நீங்கள் எங்களோட கூட இருங்க. அதே மாதிரி ஒரு சேம்பர்னு சொல்கிறேன் சார், நியாயமாக இருக்கான்னு பாருங்க சார். உங்கள் அந்த டிஆர் சுந்தர இடத்துல தான் சார் நீங்கள் உக்காந்துருக்கீங்க. நீங்கள் எல்லாரும் நீங்கள் கைவிட்டீங்கன்னா அவர் ஸ்டாலின் என்ன செய்வாருங்க? அவரை போய் தனியாக விடலாமா நீங்கள்லாம்? இந்த இடத்துல எனக்கு மன வருத்தமாக இருக்குங்க. நீங்கள் எல்லாரும் கை கொடுத்து சினிமா உலகம் வரணுங்க. எப்படி எம்ஜிஆருக்கு வந்தீங்களோ வரணும். இன்னும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் தம்பி, இப்போ பேசுறது அங்கே போய் ஸ்டாலின் செல்ஃபி எடுத்தாருன்னு, ஏங்க பைத்தியக்காரனாங்க அவர் ஒரு உணர்வு பூர்வமாக போய் அங்கே போய் எடுத்துக்கிறாருங்க. இப்போ நீங்கள் உங்கள் ஸ்கூலில் போகிறீங்க, உங்கள் பழைய ஸ்கூலில் போகிறீங்க, உங்கள் நினைவுகள் வராதா உங்களுக்கு? நீங்கள் செல்ஃபி எடுத்துக்க மாட்டீங்களா? வாழ்ந்த இடத்துக்கு போனால் நீங்கள் செல்ஃபி எடுத்துக்க மாட்டீங்களா? இதெல்லாம் உணர்வு பூரங்க. இது எதுக்கு இங்கே குறை சொல்கிறீங்க? நீங்கள் யாரோ ஒருத்தர் சினிமா எப்படி இருக்குன்னு கேட்டாரா, இது கலட்டா பண்றாங்க. இல்லை கேட்டதுல என்ன தப்புங்க? அவர் திரையுலகத்தை சேர்ந்தவர் தாங்க. அவங்க குடும்பத்துக்கு சம்மதம் தான். அது கலைஞர் சிலை கண்டிப்பா சம்மதம், 100% சம்மதம். அந்த குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, அந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் மூலமா இன்னைக்கு அத்தனை கலைஞர்களுக்கும் அது சம்மதம் போச்சுங்க. நம்ம ஜெமினி ஸ்டுடியோல அந்த ஒரு ஐகான் போயிடுத்துங்க, விஜயவாகினி போயிடுத்துங்க, வாசு ஸ்டுடியோ போயிடுத்துங்க, நியூட்டன் ஸ்டுடியோ போயிடுத்துங்க, சத்யா ஸ்டுடியோ இப்போ இல்லை, இப்போ வேற மாதிரி ஆயிடுத்துங்க, எம்ஜிஆர் ஆயிடுத்துங்க. எவ்வளோ ஸ்டுடியோ நம்ம இழந்துட்டோம். இந்த ஒரு ஸ்டுடியோ அந்த ஆர்ச்சி ஒண்டி தானுங்க, அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா? நான் அது எனக்கு நீங்கள் ஸ்டாலின் பின்னாடி இருங்கங்கிற ஒரே ஒரு இந்த விஷயத்தில் இருங்க. இந்த விஷயத்தில் எல்லாரும் கூட இருந்துட்டு அவருக்கு கை கொடுத்து இந்த விஷயத்தில் கொஞ்சம் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் இந்த விஷயத்தில் உங்கள் கருத்தை சொன்னது மிக்க நன்றி சார். தேங்க்யூ சார்.